இன்றும் ஹீலிங் தரப்படுகிறது 2ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு. ஏன்னா ஒரு மாதம் லீவுங்கிறனால கிளாஸில் கண்ட்ரோலே ஆகாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க, அது இல்லாமல் குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த குறும்பு கண்ட்ரோல் ஆகி படிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இவங்களுக்கு மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஹீலிங் தரப்படுது. எல்லோரும் பாருங்கள், கண்ணை மூடிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாதி பேருக்கு இதில் எழுத்து தெரியல. செகண்ட் ஸ்டாண்டர்டில் பாதி பேருக்கு எழுத்து தெரியல. இப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டோட பாடத்தையும் நம்ம எடுக்கணும், இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டோட பாடத்தையும் அவங்க புரிஞ்சு படிக்கணும். அப்போ அதற்கான செயல்திறனை அதிகரிக்கிறதுக்காக, அவங்க புரிஞ்சு படிக்கிறதுக்கான செயல்திறனை அதிகரிக்கிறதுக்காகத்தான் நம்ம இப்போ ஹீலிங் கொடுக்குறோம். நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், அமைதியாக இருக்காங்க. நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் இது 4th அப்ளை பண்ணியிருக்கேன். குழந்தைங்க, படிக்காத குழந்தைங்களும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி 3rd அப்ளை பண்ணியிருக்கேன், படிக்காத குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைச்சது. இப்போ இவங்களுக்கும் நான் ஹீலிங் கொடுக்குறேன். அடுத்த வாரம் இவங்களுடைய முன்னேற்றத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வெறும் மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஹீலிங் மட்டும்தான். ஹீலிங்கில் நிறைய வகை இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது இது மட்டும்தான். பாருங்கள், எல்லாரும் அப்படியே கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இது இப்படி ஒரு 10 நாள் கொடுத்தோன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க.